ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்காய் போட்டு குழம்பு செய்யலாம். அதுக்கு வெந்தயம், காஞ்ச தனியா, மல்லி, அப்புறம் மிளகு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரைச்சிடலாம். இதிலே கறி லீவ்ஸ் போட்டு காஞ்ச மிளகாய் இருந்தால் அதுவும் போட்டுடுங்க, இல்லை பச்சை மிளகாய் போட்டுடுங்க. போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு பக்கமாக வச்சுடுங்க. ஆறட்டும். ஆறின பிறகு இதை கோஸ் பவுடராக அரைக்க போகிறோம். ரஃப்லி சாப்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி, பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ், புளி தண்ணி வேணும். இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் தனியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துட்டு இதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதில் நான் இன்றைக்கி முருங்காய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு செய்ய போகிறேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வெங்காயமே ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகின உடனே அதில் கறி லீவ்ஸ் போட்டுடலாம், தக்காளி போட்டுடலாம். அதிலே புளி தண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் நீங்கள் போடலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஏன்னா திருப்பியும் இதை பாயில் பண்ண வைப்போம். ஸோ பாதியாக பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த கோஸ் பவுடர் அரைச்சிட்டோம், ட்ரை மசாலா. இதிலே கொத்தமல்லி போட்டு ஆற வச்சிடலாம். இதுவும் கிரைண்டரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இன்னொரு பக்கம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சின்னதாக நீட்டமாக கட் பண்ணிவிடுங்க. ஒரு கடாயை எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டுடுங்க, கறி லீவ்ஸ் போட்டுடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் இதிலே காய் போட்டுடுங்க, கத்திரிக்காயும் முருங்காயும் போட்டு ஹாஃப் வெந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டுக்கலாம். அதிலே மஞ்சத்தூள், இந்த ட்ரை மசாலா, கொஞ்சம் தனியாத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் ஆகட்டும். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா பாயில் ஆகணும். அந்த ஆயிலெல்லாம் மேலே வந்துடணும். கண்டிப்பாக என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா பாயில் ஆகட்டும், மூடி வச்சிடுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டேஜில் நல்லா பாயில் ஆகணும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், ஆனால் யம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதோட லாஸ்ட் ஃபைனல் லுக் இதுதான். டேக் கேர். தேங்க்யூ.